ரொம்ப நாள் கனவு எனக்கு ஒரு பிராண்டட் க்ளவுஸ் வாங்கணும்னு. ஏன்னா நம்ம 5000 மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோன்னா நம்ம வந்துட்டு நல்ல பிராண்டடாக தான் வாங்கணும். எப்படி அமையுது நமக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வியட்டராகவே வாங்கிட்டேன். இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதான் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படின்னு கன்ஃபியூஷன் எது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, வியட்டராவா ரைனாக்ஸா இல்லை இந்த பிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சையத். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழன் சையத். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கோம். இன்னையோட வாக் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹேண்ட் க்ளவுஸ் வாங்க போகிறேன். ஹேண்ட் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாகவே இருந்துச்சு. நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம்லேருந்து எனக்கு வந்துட்டு கொஞ்சம் படிப்படியாக கியர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதில் வந்துட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்காக இந்த கியர்ஸுமே இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணுற விண்ட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, அப்புறம் நார்மல் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வாங்க போகிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஷாப் காட்டுறேன், நான் பர்ச்சேஸ் பண்ணுறது காட்டுறேன், என்னென்ன பிராண்டெல்லாம் இங்கே இருக்குது, நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்படியே பைக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ரைடிங் கியர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கியர் அப் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்க்கான ஸ்டோர் தான். ஒரு நல்ல கூகுள் ரேட்டிங் நான் பார்த்தேன். நல்ல ஒரு பிராண்டடான நம்ம ஒரு ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கணுன்னா ஒரு பிராண்டட் ஷோரூமுக்கோ இல்லை ஒரு பிராண்டட் வெப்சைட்டில் இருந்தோ நம்ம வாங்குறது நல்லது. இப்போ எனக்கு வந்துட்டு க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் ட்ரை பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நம்மளே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச க்ளவுஸ் நான் 2 க்ளவுஸ் பெஸ்ட்டாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் நேரில் பார்த்ததில்லை, பட் ஆன்லைனில் எல்லா ரிவ்யூஸையும் நான் பார்த்து அதில் நோட் பண்ணி வச்சது தான் அந்த 2 க்ளவுஸு. இப்போதைக்கு நான் அந்த 2 க்ளவுஸை போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது போக வேறு அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, எது போட்டால் பெஸ்ட்டு அப்படின்றத அவங்கக்கிட்டே கேட்டு கடைசியாக ஒரு முடிவெடுத்து நம்ம ஒரு க்ளவுஸை எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு என் மைண்டில் இருக்கிறது வியட்டரா தான். ஸோ வியட்டராவோட ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ் தான் நான் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிவ்யூ பார்த்தேன். மற்ற க்ளவுஸு ரைனாக்ஸில் ஒரு க்ளவுஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த க்ளவுஸும் பார்த்து வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 ரேஞ்சில் வருது. நம்ம வந்துட்டு ரைடிங் கியர்ஸ் அப்கிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் போகிறது தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. நான் ஆல்ரெடி மொக்க பிராண்ட்லாம் நான் வச்சுருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன், எனக்கு யூஸும் ஆகாது. அது போட்டாலும் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்துட்டு வேஸ்ட்டு தான் என்கிட்ட இருக்கிறது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் அந்த ஷாப்பே நல்ல பிராண்டட் ஷாப்பு, அதனால தான் நான் அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம நிறையா பிராண்டட் ட்ரை பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 900 மீட்டர் தான். That's a medium. This is a large. For which jacket? Different to the jacket. இது பார்த்தீங்கன்னா வியட்டரா பிராண்டு. ஸோ இது வந்துட்டு எம் சைஸு, இது எல் சைஸு. நான் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நக்கல் வந்துட்டு கரெக்டாக இங்கே லாக் ஆகும். நக்கல் இங்கே லாக் ஆகும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வருது. XS is a small size. There's no XS in this. No. This is model. That is a model in RYNOX. Yes, this one.
with green line adonde నాకు ఇది పట్టి ఉంది నాకు సాఫ్ట్ స్మూత్ ఉంది let it dry indoors and if the leather gets hard or something you can use leather conditioner too. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸு. ஸோ ரைனாக்ஸோட EVO 2 அப்படின்ற பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வியட்டரா. ஸோ நான் ரெண்டும் தான் நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இவங்க ஸ்டோரில் தான் நான் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தேன். இவங்களோட ஸ்டோரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ போத்துமே பார்த்தீங்கன்னா 5000 ரேஞ்சில் தான் வரும். ஸோ இது வந்துட்டு எல் சைஸு. என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல் சைஸ் தான். இதில் ரைனாக்ஸும் இதில் வியட்டராகவும் போட்டிருக்கேன். ஸோ ஐ நீட் டு ஃபிக்ஸ் விச் ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மூணு பிராண்ட் வந்து கையில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு வியட்டரா, நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த பிராண்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலீஸ் பிராண்டுன்னு சொன்னாங்க, ஷீமா. ஸோ STR-2 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6000 வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸோட EVO 2. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 5000 சிமிலர் ரேஞ்ச். ஸோ இது ரைனாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6000 வருது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஸோ நமக்கு வந்துட்டு டச் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நக்கு இங்கே வந்துடும், இங்கே வந்து சேஃப்டி வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே அதேமாதிரி வந்துடுது. ஸோ ஸ்லைடிங் இன்கேஸ் நம்ம ஸ்லைட் பண்ணோம்னா ஸோ அதுக்கு நமக்கு வந்துட்டு சேஃப்டி. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாஃப்டாக தான் இருக்குது ரொம்ப. பட் அதோட வித் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ சாரி ஐ மீன் கன்ஃபியூஷன் எது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வியட்டராவா ரைனாக்ஸா இல்லை இந்த பிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிராண்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வியட்டராகவே சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் அந்த இன்னொரு பிராண்ட் சொன்னாங்க, அந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 6 months தான் வாரண்ட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 month வாரண்ட்டி. ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ நமக்கு இந்த வெல்க்ரோ ஏதாவது வந்துட்டு பிஞ்சு பண்ணாலும் ஸோ இதுக்கு வந்து நமக்கு வாரண்ட்டி இருக்குது. 12 months கொடுக்குறப்போ எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டு நம்ம இதுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ரைனாக்ஸும் பார்த்தீங்கன்னா 12 month தான். பட் ரைனாக்ஸாக வியட்டராவான்னு பார்க்குறப்போ எனக்கு மேபி வியட்டராவில் வந்துட்டு இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அட்டாச் ஆகி வரும் 2 ஃபிங்கர். இன்கேஸ் நம்ம கீழே விழுந்தாலும் இந்த ஃபிங்கர் தனியாக போய் எப்போவுமே விழுக வாய்ப்பு இருக்குது. இப்போ இது இருக்கிறவங்களால நமக்கு வந்துட்டு எப்போவுமே கீழே விழுந்தால் 2 ஃபிங்கர் சேர்ந்து தான் போயிடும். ஸோ சேஃப்டி வைஸ் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை பை பண்ணுறேன். இப்படிதான் நினைக்கிறேன். பை பண்ணிடலாமா செக் பண்ணிகிட்டு இருக்கேன் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றது. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கோட் லெதர். ஓகே கோட் லெதர். ஓகே പിന്നെ same this is one part same with RYNOX. Same with RYNOX. Same range தான். NOX range. NOX தான் வரும். ஸ்லைடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு. ஆனால் இதில் என்ன ஆடட் அட்வான்டேஜ்னா உங்களுக்கு இங்கெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. RYNOXல வர பேடிங் வரும். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு பிங்கி பிரேக் ஹை சான்சஸ் ஆஃப் பிரேக்கிங் திஸ். ஓகே. So when these two are joined, it போகாதுல்ல. So it doesn't break and it has got wiper. ஸோ எனக்கு இந்த ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இந்த ஃபிங்கர் ஓகே. Pinky finger പിന്നെ thumb finger you can't get. Okay. Different people have different sizes. So it varies from people. So the size is okay. Normally it's okay. கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. You should have a little space. இது ரெண்டும் ஓகே. இது ஒன்று கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பட் பிரேக்கிங்க்கு நம்ம இந்த ஃபிங்கர் தான் ப்ராப்ளம் இல்லை. Thousands of years later. வியட்டராவோட ரைடிங் க்ளவுஸ் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4999 ஒன்லி. ஸோ கொஞ்சம் கூட தான், பரவாயில்ல. நம்ம வந்துட்டு இதுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஹெல்மெட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்னால் அந்த ஹெல்மெட்டை வந்துட்டு சிட்டி ரைடுக்குள்ளே போட்டுட்டு நான் வ்ளாக் பண்ணவும் முடியல, கீழே இறங்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல கியருக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுதான் கடை லெட்ஸ் கியர் அப். இந்த ஷாப்புக்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாமா? ரைட் பண்ணும்போது பைக் ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இது பார்க்கலாம். ஸோ உள்ளே வச்சாச்சு.
ரைட் சைடு ஓகே, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அச்சு விழுகுது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹேண்டில் பார் பிடிக்கிற மாதிரியே தெரில, ஏதோ ஒரு ராடை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஹேண்டில் பார் பிடிக்கிறது. சும்மா ஏதோ ஒரு கம்பி மாதிரி அதையே பிடிச்சிருக்கோம், பைக் மாதிரி இதே தெரியல. ப்ரோ பைக்கர் அப்படின்ற ஒரு லோக்கல் பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ப்ளஸ் அது வந்துட்டு உள்ளே இருக்கிற த்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வந்துட்டு ரொம்ப குத்தும். நீங்கள் கையை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அச்சா விழுந்திருக்கும். இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறதோட இதெல்லாம் உங்களுக்கு அச்சு வந்துட்டு அப்படியே தெரியும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் பிடிக்கிற மாதிரியே இல்லை, சம்திங் ஏதோ ஒரு ராட் அப்படியே பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. வெயிட்டே தெரியல, க்ளவுஸ் போட்டிருக்க வெயிட் தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூ வந்துட்டு நான் ஒரு லாங் டைம் ரிவ்யூ, ஸோ ஒரு 1-2 ரைடெலாம் நான் போனதுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சும்மா பெங்களூர் டிராஃபிக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் தான் நான் இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என் கைக்கு இன்னும் செட் ஆகலை. அது செட் ஆகலை மீன்ஸ் நம்மளோட ஃபிங்கர் சைஸுக்கெலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெதர் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த அட்ஜஸ்ட் ஆகிற இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண தான் அது அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம உடனே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆனால் நான் இப்போதைக்கு நான் ரொம்ப நேரம் போட்டு ஓட்டலை. ஸோ எனக்கு இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் ஓட்டும் போது தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ரொம்ப நான் ரிசர்ச் பண்ணி நிறையா யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்து தான் இந்த க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஓரளவு எனக்கு பெஸ்ட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. லாங் டேர்ம் ரிவ்யூ வந்துட்டு நான் கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக தான் கொடுப்பேன். நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா என்னென்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்ருவேன். இப்போதைக்கு எனக்கு பிடிக்காதது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அந்த ரைடிங் ஜாக்கெட்டை கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணதும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். பேட் கமெண்ட் ஆர் குட் கமெண்ட், எவ்ரிதிங் இஸ் அக்செப்டட். ரைடிங் கியர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டீட்டெயிலாக போடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இதோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது கமெண்ட் பண்ணலாம். வியூவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா நிறையா சேனல்ஸ் பார்த்து நிறையா ரிவ்யூ பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த ரைடிங் க்ளோவே சூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி அடுத்த அப்கிரேட் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டாக இருக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் இந்த மந்த்து என்ன தான் ஆனாலும் சரி ரைடிங் க்ளோவ் வாங்கிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேலரி அன்றைக்கே கிளம்பி வந்துட்டேன். இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா ரைடிங் கியர்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு பக்காவாக நம்ம வந்துட்டு ஒரு செட் பண்ணிடலாம். ஒரு நல்ல பிராண்டோடய நம்ம எல்லாமே வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா சீப்பான இருக்கிற இதுக்கு மட்டும் போகாதீங்க. எப்போவுமே ரைடிங் கியர்ஸுக்கு மட்டும் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு சீப்பானது ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் கோ ஃபார் குட் பிராண்ட்ஸ். இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு ரிவ்யூ வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு சொல்ல முடியாது நல்லாயிருக்கு அப்படின்றது. இப்போதைக்கு எனக்கு கைக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் ஓட்ட தான் எனக்கு வந்துட்டு தெரியும். ரைடு ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் செட்டாக டைம் ஆகும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.